வணக்கம். ஸோ மென்சுரேஷன் 3D பார்ட் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஷேப் என்ன பார்க்க போகிறோம்னா கனசதுரம் கியூப். ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ 2D பார்ட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த ஃபார்முலா தெளிவாக பார்த்துக்கிட்டோமோ அதே போல் தான் இங்கேயும் 3D பார்ட்லேயும் ஃபார்முலாஸ் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அதனால் தெளிவாக படிச்சுக்கணும், ஓகேவா? இப்போ இதில் என்ன மோஸ்ட்லி ஒரு 4 ஃபார்முலா நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்த கனசதுரத்தோட புறப்பரப்பு, ஓகே, ஆர் வலைபரப்பு, ஓகே. வலைபரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 4a². இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க வலைபரப்பு. அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 6a². மொத்தம் ஒரு கனசதுரத்திற்கு 6 பக்கம் இருக்குது, ஓகேவா? அந்த 6 பக்கங்களுமே ஃபுல்லாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் அதோட பரப்பில் எல்லாம் கண்டுபிடிச்சோம்னா அதான் மொத்த புறப்பரப்பு. அதே இது வலைபரப்பு மேல் பக்கமும் அடிப்பக்கமும் தவிர்த்து மீதி உள்ள 4 பக்கத்தை கண்டுபிடிக்கிறது அதான் அந்த 4a², ஓகேங்களா? இது அடுத்தது இதோட கன அளவு, ஓகே. இதெல்லாம் வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா வால்யூம் a³ ஜஸ்ட் a. அப்போது அடுத்து இன்னொரு என்ன மூளை விட்டம், கனசதுரத்தோட மூளை விட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா a√3, ஓகேங்களா? a√3 இது தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இந்த 4 ஃபார்முலாவிலையும் என்ன வேல்யூ இருந்தது அப்படின்னா நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், பக்கம், ஓகே. அப்போது எல்லாத்துலேயுமே எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாலுமே கூட அதோட பக்க வேல்யூ என்ன இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட பக்க வேல்யூ ஏங்கிற அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தேவையான கேள்விக்கு தேவையான ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம், ஓகே. இது ஒன்று. அடுத்து இதில் என்னென்னலாம் கேட்டகரி இருக்கும் அப்படின்னா ரேஷியோ கான்செப்டில் கொஸ்டின் இருக்கும். அடுத்து லிட்டர், அதாவது ஒரு 27,000 லிட்டர் கன உள்ள ஒரு தொட்டியில் வந்துட்டு அதோட பக்க அளவு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ அந்த லிட்டர் அளவையும் தண்ணீரோட லிட்டர் அளவும் நம்ம அந்த பக்க அளவை நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஒரு பெரிய கன அளவு அந்த வேல்யூ கொடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் எத்தனை பீஸ் உருவாக்கலாம், அதோட பக்க அளவு என்ன, இந்த மாதிரி கான்செப்டில் கேட்பாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட்லி வரும். அதாவது டேரெக்டாக அந்த ஃபார்முலாவை வலைபரப்பு என்ன, மொத்த பரப்பு என்ன, கன அளவு என்ன, மூளை விட்ட கான்செப்டில் கொடுத்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறது. அடுத்து ரேஷியோ கான்செப்டில் கொஸ்டின் இருக்கும். இது கன செவ்வகத்துலையுமே இருக்கும். அடுத்தது இந்த நான் சொன்ன லிட்டர், ஓகே, தண்ணீர் இதில் வந்துட்டு இதை கலந்துக்குவாங்க, ஓகே. அந்த தண்ணீரில் எந்த அளவுக்கு பக்க அளவு என்ன அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் கேட்பாங்க, ஓகே. இதுதான் மெயினாக. அடுத்து பெரிய அளவுலேருந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம்னா என்ன, இந்த கேட்டகரி தான் இருக்கும். இது 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 5 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வால்யூம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எந்த கனசதுரத்தில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதில் அதோட பக்க அளவு என்னன்னு தெரியணும். இங்கே பக்க அளவு கொடுத்துட்டாங்களா 5 சென்டிமீட்டர்ன்ட்டு, இதை க்யூப் பண்ண கன அளவு அப்படின்னா a³. அப்போ இதை க்யூப் பண்ணணுமா, 5 க்யூபோட வேல்யூ 125. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு கனசதுரத்தின் வெளிப்பரப்பு 96 சதுர சென்டிமீட்டர் எனில் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க டேட்டா என்ன கொடுக்குறாங்க, வெளிப்பரப்பு, ஓகே. வெளிப்பரப்பு அப்படின்னு சொல்கிறதும் வலைப்பரப்பு அது வேறு, வெளிப்பரப்புனா மொத்த புறப்பரப்பு தான். வார்த்தை நல்லா கவனிக்கணும். அது காமனாக பரப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் நம்ம மொத்த புறப்பரப்புன்னு எடுத்துக்கலாம். வலைப்பரப்புன்னு எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதில் அந்த வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இந்த வேல்யூ எடுத்துக்கலாம், புரியுங்களா? அப்போ வெளிப்பரப்பு அப்படின்னா இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இது என்ன வேல்யூ, 6a². இந்த வேல்யூ தான் இங்கே 96 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, கன அளவு. கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு a³ தான் ஃபார்முலா. அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அப்போ இந்த வேல்யூலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா, 6a² வேல்யூ தான் அவங்க 96ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து a² வேல்யூ என்ன பண்ணுவோம், 6ஆல் அடிச்சு கொடுக்குமா, 96 டிவைடட் பை 6. அப்போ இங்கே 1 6 6 பேலன்ஸ் 3 அப்படிங்கிற 36 36னா 6 6 36. அப்போ a² வேல்யூ 16 அப்படின்னா ஏவோட வேல்யூ 4ங்கிறது தான் ஏவோட வேல்யூ, ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தேவையான ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ ஜஸ்ட் அதை மட்டும் க்யூப் பண்ணிடலாமா? அப்போ a³ வேல்யூ என்ன, 4³ வேல்யூ 64, ஓகேங்களா? 64 கன சென்டிமீட்டர். இதுதான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் கவனிங்க. 4
√3 சென்டிமீட்டர் மூலைவிட்டம் கொண்ட கனசதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு கன அளவு தான் கேட்குறாங்க. ஆனால் கொடுத்துருக்க டேட்டா மூலைவிட்டம் டயகோனல் கொடுத்துருக்காங்க. அப்போது கனசதுரத்தோட மூலைவிட்டம் பார்த்தோம்னா a√3 இந்த வேல்யூ தான் அவங்க 4√3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து ஏவோட வேல்யூ என்ன, ஜஸ்ட் இந்த √3 கேன்சல் ஆயிரும், ஏவோட வேல்யூ 4. அப்போ பழைய மாதிரியே தான். இதில் கன அளவுக்கான ஃபார்முலா a³. அப்போ ஏவோட வேல்யூ 4 அப்படின்னா a³ வேல்யூ 4 கியூபோட வேல்யூ 64. ஓகேங்களா? ஸோ அப்போ 64 கன சென்டிமீட்டருங்கிறது அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 13வது கொஸ்டின் கவனிங்க. இரு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதமானது 2:3 எனில் அதன் பக்க பரப்புகளின் வீதங்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த ரேஷியோ கான்செப்டில் கொடுத்து மறுபடியும் ரேஷியோவே கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்குரிய எப்படி ஃபார்முலா வச்சு நம்ம சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிற சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கனசதுரம். ஓகே, கனசதுரத்தோட பக்கங்களோட வேல்யூ. ஓகேவா? பக்கங்களோட வேல்யூனா இங்கே சைடோட வேல்யூ தான் 2:3 கொடுக்குறாங்க. இப்போ இதில் இருந்து இந்த பக்க அளவில் இருந்து பரப்பளவு கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது பக்க பரப்புகளின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. அப்போது 2² வேல்யூ 4, அதே போல் 3² வேல்யூ 9. ஓகேவா? இதே பக்க அளவு கொடுத்து அவங்க கன அளவு கேட்டாங்கன்னா பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கும். கன அளவு கேட்டாங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க இதே வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்யூப் பண்ணிடலாம். அப்போ 2 கியூபோட வேல்யூ 8, 3 கியூபோட வேல்யூ 27. இந்த மாதிரி தான். அப்போ பக்க அளவு கொடுத்து அதிலேருந்து பரப்பளவு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸ்கொயர் பண்ணிடணும். இது கன அளவு கேட்டாங்கன்னா க்யூப் பண்ணிடணும். இப்போ இதவே அப்படியே ஆப்போசிட்டாக கேட்பாங்க. கன அளவு வேல்யூ கொடுத்து அதுலேருந்து பக்க அளவு என்னன்னு கேட்பாங்க. அப்போ கன அளவு வேல்யூ கண்டிப்பாக பக்க அளவோட க்யூபாக தான் இருக்கும். அப்போ அதுலேருந்து க்யூப் ரூட் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் பக்க அளவு கிடச்சிரும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம்ங்கிறது இருக்கும். இப்போ இங்கே கவனிங்க 2:3 அதோட பக்க பரப்பளவு கேட்குறாங்களா. அப்போ ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிடுங்க. 2ஓட ஸ்கொயர் வேல்யூ 4, 3ஓட ஸ்கொயர் வேல்யூ 27. 3ஓட ஸ்கொயர் வேல்யூ 9. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதில் என்ன அந்த க்யூப் வச்சு கனால வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அதையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின் பார்க்கலாம். சரி, இதே ஃபார்முலா வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா, இப்போ இதில் ஃபார்முலா வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு பக்க பரப்பளவு அப்படின்னா 4a² தான். இது a1 ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வேல்யூ, அடுத்தது 4a². ஓகேவா? ஸோ அப்போ இதில் இந்த 4 கேன்சல் ஆயிரும்ல. அப்போ மீதி இருக்க நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க கொடுத்துருக்க பக்கங்களை பக்க அளவை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே நம்ம பண்ணது. அப்போ டேரெக்டாகவே நம்ம அந்த பக்க அளவில் ஸ்கொயர் பண்ணாவே வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? 2², அடுத்து 3² நோட் பண்ணுவோம். அப்போ 4:9 கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் டேரெக்டாக இதை ஸ்கொயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் அந்த க்யூப் வச்சு கேட்டிருக்க கொஸ்டினை பார்ப்போம். இந்த 26வது ப்ராப்ளம் கவனிங்க. 2 கனசதுரங்களின் கன அளவுகளின் விகிதம் முறையே 8:1 எனில் பக்க அளவுகளின் விகிதம் என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது கனசதுரத்தோட கன அளவு இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகே, க்யூபோட இங்கே வால்யூமோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன? 8:1. இதுலேருந்து பக்களவு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், கன அளவு கொடுத்து பக்களவு கேட்குறாங்கன்னா இது ஆக்சுவலாக வந்துட்டு க்யூப் ரூட்டோட வேல்யூ தானே நான் சொல்லியிருக்கேன். அப்போ 8 பார்த்தோம் அப்படின்னா 2ஓட க்யூப் வேல்யூ தான் 8, 1 வந்துட்டு அதே வேல்யூ தான். அப்போ பக்களவு என்ன? 2:1. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். கன அளவு கொடுத்து அப்படியே கவனமாக பார்க்கணும். பக்களவு கொடுத்து அதிலேருந்து பரப்பளவு கேட்டாங்கன்னா பக்களவை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடணும். கன அளவு கொடுத்தாங்க அப்படின்னா பக்களவை அப்படியே க்யூப் பண்ணிடணும். இங்கே அப்படியே ஆப்போசிட். ஓகே, கன அளவு கொடுக்குறாங்க, அப்போ இங்கே க்யூப் ரூட்டு தான் இருக்கும். அதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஆப்ஷன் இந்த 2:1 தான் அதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். 18வது கொஸ்டின் கவனிங்க. இது என்ன மாடல்னு பாருங்கள். 4 சென்டிமீட்டர் உடைய கனசதுரமானது 1 சென்டிமீட்டர் உடைய சிறிய கனசதுரங்களாக வெட்டப்படுகிறது எனில் சிறிய கனசதுரங்களின் மொத்த பரப்பு யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய அளவு கனசதுரம் என்ன, இதுக்கு பக்களவு அதிகமாக அது பெரிய கனசதுரம், என்ன அளவு சின்னது இருக்கோ அது சிறிய கனசதுரம் நோட் பண்ணுறாங்க. இதில் வந்து சிறிய கனசதுரங்களின் மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிறிய கனசதுரங்களோட எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி
மாதிரி பார்ட்டில் ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறாங்கன்னா மொத்தம் இருக்க அந்த கன அளவை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி தானே? இப்போ கன அளவு வேல்யூ தான் ஒவ்வொரு பீஸாக இங்கே கட் பண்ணி சின்ன வேல்யூக்கு கொண்டு வராங்க. ஓகே, அப்போ கன அளவு தான் இங்கே ஈக்குவலாக இருக்கும். இப்போ அந்த கனசதுரங்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகே, ஸோ எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய கன அளவு டிவைட் பை சிறிய அளவு. ஓகேவா? ஸோ பெரிய கன அளவு டிவைட் பை சிறிய கன அளவு. பெரிய கன அளவு என்ன? 4 சென்டிமீட்டர் தானே, அப்போ 4 கியூப் தானே. பெரிய கன அளவுனா ஏ கியூப்பு, சின்ன அளவுனா சிறிய ஏ கியூப். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பெரியவனா 4 கியூப்போட வேல்யூ என்ன? 64 டிவைடட் பை சிறிய கியூப் 1 சென்டிமீட்டர் தான். அப்போ 1 கியூப்போட வேல்யூ என்ன? 1 தான். அப்போ மொத்தம் சிறிய கனசதுரங்களோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 64 டிவைட் பை 1 64. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த எண்ணிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ தான் அவங்க என்ன கேட்குறாங்க? மொத்த பரப்பு கேட்குறாங்க. இப்போ இதிலேருந்து ஒரு கனசதுரத்தோட மொத்த பரப்பு 6a². ஓகேவா? 6 ஈக்குவல் மென்ஷன் 6a². அப்போ அதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்ததோட பக்க பரப்புங்கிறது இந்த 64ங்கிறது தான். ஓகேவா? இப்போ நீங்கள் கவனிங்க, மொத்தம் 64 இருக்குது அப்படின்னா 6 × 64. 6 × 64 என்ன? 6 24க்கு 4 பேலன்ஸ் 2 6 36 36 2 38 384 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது தான் இதோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இதோட எண்ணிக்கை என்னன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து அதுக்குரிய ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணாவே வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? மொத்தம் ஒரு கனசதுரத்தோட பரப்பளவுங்கிறது தான் நம்ம இந்த 6 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுலேருந்து 64 வேல்யூங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ இதில் இங்கே a² உங்களுக்கு டவுட் ஆகலாம். அந்த a² என்ன? 1 சென்டிமீட்டர் பக்களவு. ஓகே, அப்போ a²ங்கிறது என்ன? 1² வேல்யூ தானே, 1 தானே. அப்போ நம்மளுக்கு 6ங்கிறதா கிடைக்கும். அதனால தான் அந்த 6 × 64ங்கிறத நோட் பண்ணிட்டோம். அப்போ டேரெக்டாக 6 × 64ங்கிறது 384. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 19வது கொஸ்டின் கவனிங்க. 1 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் பக்கங்களை உடைய 3 கனசதுரங்களை உருக்கி ஒரு புதிய கனசதுரம் செய்தால் அதன் மொத்த புறப்பரப்பு என்ன? இப்போ இந்த உருக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ என்ன? 3 கனசதுரங்கிறது இருக்குது, 3 கனசதுர பக்கங்கள்ங்கிறது வேறு வேறையாக இருக்கும். இதோட உருக்குறோம் அப்படின்னா அதோட கன அளவுங்கிறதா இங்கே இன்வால்வ் ஆகும். ஓகே, கன அளவுங்கிறதா இந்த ஒரு பாயிண்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிற போது அந்த கன அளவு தான். அப்போ உருக்கிட்டோம் அப்படின்னா அது வேல்யூங்கிறது அந்த கன அளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இது ஒரு புதிய கனசதுரம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏற்கனவே இருக்க இந்த சின்ன சின்ன கனசதுரத்தோட வேல்யூ எல்லாத்தையும் நம்ம க்யூப் பண்ணோம் அப்படின்னா, க்யூப் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய கனசதுரத்தோட கன அளவு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது 1 கியூப் தானே, அடுத்தது 6 கியூப் ப்ளஸ் 8 கியூப், இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா சிறிய சிறிய கன அளவு. ஓகேவா? இப்போ வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் 6 கியூப்போட வேல்யூ 216 ப்ளஸ் 8 கியூப்போட வேல்யூ 512. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா இப்போ 8 + 1 9. அடுத்தது இங்கே 2 தான் வரும். அடுத்தது 5 + 2 7 729. அப்போ ஏ கியூப் வேல்யூ 729. எந்த வேல்யூ எதை க்யூப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 729 கிடைக்கும். 9 க்யூப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 729 கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ அந்த பெரிய கனசதுரத்தோட பக்க அளவு 9. இப்போ இதில் இருந்து தான் அவங்க கேட்குறது என்ன? மொத்த புறப்பரப்பு தானே கேட்குறாங்க. அப்போ மொத்த புறப்பரப்பு அப்படின்னா 6a². இதான ஃபார்முலா 6a². இப்போ ஏவோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். 6 × 9². ஓகேவா? 9² வேல்யூ என்ன? 81. அப்போ 6 × 81. 6 × 81 என்ன? 1 6 6 8 48. அப்போது 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 486. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அந்த சிறிய அளவு வந்து உருக்கி ஒரு பெரிய கனசதுரமாக உருவாக்குறாங்க. அப்போ உருக்குறாங்க அப்படின்னாவே அதில் கன அளவு தான் அந்த மாற்றம். இப்போ ஒரு பொம்மை இருக்குது, ஒரு களிமண் இருக்குது, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க. ஒரு களிமண் இருக்குது, அதை ஒரு பொம்மையாக மாற்றுறாங்க அப்படின்னா அப்போ அந்த கன அளவு தான் இங்கே மாடிஃபை ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதனால நம்ம அந்த கன அளவு தான் ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 22வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியின் கொள்ளளவு
ஓகே. கொள்ளளவு அப்படின்னாவே அது வால்யூம் எடுத்துக்கலாம். 27,000 லிட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன கான்செப்டில் கேட்பாங்கன்னா, லிட்டர் அளவில் கொடுத்து அதில் பக்க அளவு அப்படின்னா இந்த மீட்டர் கான்செப்டில் கேள்வி வைப்பாங்க. இதுதான் விஷயம். ஓகேவா? அப்போது 1000 லிட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டர் கியூப். ஓகேவா? நீங்கள் 1 மீட்டர் அகலம் நீளம், 1 மீட்டர் உயரம், 1 மீட்டர் அகலம், இந்த கான்செப்டில் எல்லாமே ஒரு மீட்டர் இருந்தது அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க அந்த தண்ணியோட அளவு 1000 லிட்டர். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. எல்லாமே ஒரு மீட்டர், அதாவது நீளம், அகலம், உயரம், இது எல்லாமே ஒரு மீட்டர் வச்சு நம்ம கட்டணும் அப்படின்னா அது எவ்வளோ லிட்டர் தண்ணீர் பிடிக்கும்? 1000 லிட்டர் தண்ணீர் பிடிக்கும். ஓகேவா? 1000 லிட்டர். அப்போ இதிலேருந்து நம்ம பாருங்கள், ஒரு 27,000 லிட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 27 மீட்டர் கியூப். ஏன்னா இது 1 மீட்டர் கியூப் தானே. இது 1 மீட்டர், இது 1 மீட்டர், அடுத்த அகலம் 1 மீட்டர். அப்போ பார்த்தோம் அப்படின்னா 1000 லிட்டர் அப்படிங்கிறது 1000 லிட்டருங்கிறது 1 மீட்டர் கியூப். ஓகே. 1 மீட்டர் கியூப். அப்போது 27,000னா அந்த 3 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். பொதுவாக வந்துட்டு அந்த 3 ஜீரோ வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் 3 டிஜிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே மீதி இருக்கிறது 27 தான். 27 மீட்டர் கியூப்லேருந்து நம்ம மீட்டர் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன? 3 கியூபோட வேல்யூ தான் 27. அப்போ மீட்டர் வேல்யூங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா? இதிலேருந்து அவங்க பக்க அளவு இதானே கேட்டிருக்காங்க. இப்போது 3 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? முக்கியமான பாயிண்ட்டே இது தான். நீங்கள் இன்னும் இந்த வேல்யூலேருந்து நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 27,000ல் 3 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க, மீதி 27. இதுதான் ஏ கியூபோட வேல்யூ. இதிலேருந்து ஏவோட வேல்யூங்கிறது 3. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 3 மீட்டர் கியூப். ஓகே. இதில் வந்துட்டு 3 சென்டிமீட்டர்னு வேறு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ நல்லா அந்த மீட்டர் கியூப்புங்கிறத நல்லா கவனிச்சுக்கணும். அவசரத்தில் டி ஆப்ஷன் நோட் பண்ணிடக்கூடாது. சி 3 மீட்டர் கியூப்புங்கிறதா மீட்டருங்கிறதா அதுக்கான கரெக்டான ஆன்சர். இதே மாடலில் தான் அடுத்த ஒரு கொஸ்டினுமே இருக்கும். 64,000 லிட்டர். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த 28வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு கனசதத்தின் பக்கம் 50% உயர்த்தப்பட்டால் அதன் மொத்த புறப்பரப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பின் சதவீதம் என்ன? இந்த மாதிரி புறப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் நம்ம எப்பயும் நம்ம சதவீதம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY/100 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்ல, அதே கான்செப்ட் தான். எக்ஸும் 50% தான், ஒய்யும் 50% தான். அப்போ 50 + 50 ப்ளஸ் இங்கே 50 × 50 / 100. ஓகேவா? ஸோ இங்கே 2 டைம்ஸ் வரும். அடுத்தது இங்கே 25ன்னு வரும். 50 + 50 100, 100 + 25 125. அப்போ 125% அதோட பக்க அளவுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புறப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்த அதே மாடல் தான், மாற்றி மாற்றி நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு கனசதுரமானது ஒரே மாதிரியான 27 கனசதுரங்களை துண்டு போடப்பட்டது. முதலில் இருந்த கனசதுரம் மேற்புறம் வெள்ளையாகவும் மற்ற 5 பக்கங்கள் சிவப்பாகவும் வர்ணம் பூசப்பட்டிருந்தது. சிறிய கனசதுரங்களின் எத்தனை ஒரே ஒரு பக்கம் சிவப்பாகவும் மற்ற பக்கங்கள் வர்ணம் பூசப்படாமலும் இருக்கும்? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஆனால் இது நீங்கள் நிறைய யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு கனசதத்தோட மொத்த பக்கங்கள் 6 பக்கம் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு கனசதத்தோட மொத்த பக்கங்கள்ங்கிறது 6 இருக்கும். அதில் ஒரே ஒரு பக்கம் மட்டும் சிவப்பாக இருக்குது, மற்ற பக்கங்கள் வர்ணம் பூசப்படாமலும் இருக்கணும். அந்த மாதிரி கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா இதிலேருந்து 1 மட்டும் மைனஸ் பண்ணிடுங்க. ஒரே ஒரு பக்கம் சிவப்புன்னு சொல்கிறாங்க, 1 மட்டும் மைனஸ் பண்ணிடுங்க, மீதி 5ங்கிற கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத நோட் பண்ணிடலாம். இது மொத்தம் எத்தனை பக்கங்கள் வந்துட்டு சிறிய பக்கங்கள் வர்ணம் பூசணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். மொத்தம் 6 பக்கம். இதில் இந்த n-2 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பக்கங்கள் வந்துட்டு வர்ணம் பூசப்படணும் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். இதுவும் ஃபைனலாக பார்த்தோம்னா 6 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா n வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா 27ன்னு இருக்கா. 27 அப்படிங்கிறது எதோட கியூப் வேல்யூ? 3ஓட கியூப் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 3 கியூப் வேல்யூ பார்த்தோம்னா 3ன்னு அப்ளை பண்ணுறோம். என்னோட வேல்யூ 3ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ 3 - 2 1 தான். 1 கியூப் தான் வரும். 1 கியூப் × 6. அப்போ மறுபடியும் 6ங்கிறதான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம
இந்த மொத்தம் எத்தனை பக்கங்கள் வர்ண பூசல் போடணுங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு மொத்தம் 6 பக்கங்கள் இருக்குது. அதில் ஒரே ஒரு பக்கம் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 5. ஸோ இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் கொஸ்டின் தான் அது. ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட வால்யூம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.